ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோகு டென்சையோட எபிசோட் 11 பார்க்க போறோம். ராக்ஸி இந்த மான டிசாஸ்டர்ல மாட்டின ஊருக்கு வரும்போதுலாம் ரோடிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு பதறி இருப்பா. மணிக்கணக்கா அங்க நின்று அவங்களோட பேர் செத்தவங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு வேண்டிப்பா. அவன் நினைச்சபடி ரூடியஸ் அண்ட் அவன் குடும்பம் பேர் எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல அவளுக்கு வேற ஒரு பேப்பர் தட்டுப்படும். இந்த இடத்துல வச்சு ஒரு டுவார்ஃப் அண்ட் எல்ஃப் வந்திருப்பாங்க. அவங்க பால் சாவாம கண்டிப்பா எங்கேயாவது தப்பிச்சிருக்கணும். சப்போஸ் வேற உலகத்துக்கும் கூட போயிருக்கலான்னு பேசிட்டு இருக்கும் போது ராக்ஸி உங்களுக்கு பாலை பத்தி தெரியுமான்னு கேப்பா. ரெண்டு பேரும் கோரஸா முதல்ல நீ யாருன்பாங்க. இந்த இடத்துல வச்சு பால் எழுதிட்டு போன லெட்டரா காட்டுவாங்க. இது ரூடியஸ்க்கான லெட்டரா இருக்கும். அதுல அவர் ஜெனித், லிலியா அப்புறம் ஐஷா 3 பேத்தையும் காணோம். நோன் என் கூட தான் இருக்கா. நீ என் மகனா திரும்ப சேஃபா வந்துருவேன்னு தெரியும். நீ யாரோட இருந்தாலும் சரி இல்ல தனியாவே இருந்தாலும் சரி. இப்ப நான் மெல்லிஸ் கான்டினென்ட்டை நோக்கி போறேன். அதுதான் உன் அம்மாவோட பிறப்பிடம். நான் கூடவே லிலியா ஃபேமிலிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் சென்ட்ரல் கான்டினென்ட்டோட நாத்துல தேடு. சப்போஸ் ஏதாவது தெரிய வந்தா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லு. அப்புறம் ஜெனித், லிலியா நீங்களுமே இதை பாத்தீங்கன்னா நீங்களும் இதையே பண்ணுங்க. அப்புறம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க இல்ல த ஃபிராங்க்ஸ் ஆஃப் த பிளாக் வுல்ஃப்ல முந்தைய மெம்பரா இருந்தவங்களும் சரி, தயவு செஞ்சு எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யுங்க. நான் என் வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்குன்னு தப்பு இழைச்சிருந்தா அதுக்காக நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் கேவலப்படுத்தலாம். ஈவன் அவங்களோட ஷூவை நக்கம் கூட தயார். என்னோட சொத்து பத்துன்னு எல்லாமே அழிஞ்சிட்டதால என்னால உங்களுக்கு ப்ராப்பர் ரிவார்ட் கொடுக்க முடியாது. இருந்தாலும் என் குடும்பத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இது நான் எழுதிக்கிறது மிலிஸ் கிங்டம்ல இருக்க ஹோலி மிலிஸ் கிங்டம்ல மிலிஷியன் அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு பார்ட்டி, பியோனா வில்லேஜர் சர்ச் பார்ட்டி, கிளான் ஃபிட்டோ டொமைன் சர்ச் டீம், பால் கிரே ரேட்னு முடிச்சிருப்பான். இந்த லெட்டரை படிக்க ரூடியஸ் தான் சைட் பை சைட் காமிச்சிருப்பாங்க. அவன் சுத்தி திரியறப்ப நைட் ஆன போல இருக்கும். கல்மரக்காட்டுல ஒரு மர்மமான அரக்கனை தேடி தான் வந்திருப்பாங்க. ரூடியஸ் இதை கண்டுபிடிச்சா 5 இரும்பு நாணயங்கள் கொடுப்பாங்க. அப்படியே அதை நம்ம கொண்டுட்டா இன்னும் 2 கைன் சேர்த்து கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல டீல்பா. எரிஸ் அதை என்ன மாதிரியான மான்ஸ்டர்னு கேட்டா அவன் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் வந்திருக்கோன்பா. அவ அது டஃபா இருக்குமான்னு கேட்டா இருக்கலான்னு கவுமே. அவ அதை நான் சந்திக்க ஆர்வமா இருக்கான்ட்டு ஓடுவா. ரூடியஸ் மனசுக்குள்ள அதை காலி பண்றலாம் பெரிய விஷயமா இருக்காது. இதுக்கப்புறம் பினான்சியல் ப்ராப்ளம்க்கு குட் பை சொல்ல வேண்டியதான்னு நினைப்பான். லைட்டா ரியூஜெட் மேல கண்ணு வச்சுட்டே வர போலதான் இருக்கும். இதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஒரு டார்க் ஃபாரஸ்ட் குள்ள வந்திருப்பாங்க. எரிஸ் அங்க யாரும் இருக்காங்கன்பா. பார்த்தா ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணவனுங்களா இருப்பானுங்க. அந்த ஜைஜாண்டிக்கா பண்ணி மாதிரி இருக்கவன் இல்ல அதெல்லாம் தனியா உங்களால மட்டும் சமாளிக்க முடியாதுன்பா. அவங்க அவனுக்கு அகேன்ஸ்டா சண்டை போடுவாங்க. நம்ம ஆளுகளை பார்த்ததும் இது என்ன டெட் அண்டான்பாங்க. அந்த பண்ணி தலையனும் முதல்ல நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்பா. ரூடியஸ் கில்டுல இருக்க ஜாபை பார்த்து தான் நாங்க இங்க வந்தோன்பா. பார்த்தா இவனுங்களும் அதே வேலைக்காக தான் வந்திருப்பாங்க. எரிஸ்க்குலாம் போர் அடிச்சு போய் உடக்கானெல்லாம் பிடிக்க போயிருப்பா. அந்த பண்ணி தலையன மொத்தம் 3 பார்ட்டி வந்திருக்கா. சரி உங்களை நான் அந்த காசை எடுத்துக்க விட மாட்டேன், கூட்டும் சேர்த்திக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்தவங்க போய் அதை ஃபர்ஸ்ட் பிடிச்சி காசு வாங்கிட்டோன்ட்டு கிளம்பியிருப்பான். கரெக்டுனால இதெல்லாம் சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு களத்துல இறங்கியிருப்பான். எரிஸ் என்ன நடக்குது இப்ப என்னதான் பண்ண போறோன்னு கேட்டா ரூடியஸ் எல்லாம் ஒரே வேலைக்கு வந்திருப்பாங்க போலன்பா. அவ கிவ் அப் பண்ணிடலாமான்னு கேட்டா அவன் இப்ப அது ரேஸ் போல ஆயிடுச்சு. அதை பாக்குறவங்கள அதை சொந்தம் கொண்டாடிக்கலாமான்பா. 2 பேரும் எக்ஸைட்மெண்டோட கிளம்பவும் ரோஜருக்கு மட்டும் தனியா போனா அந்த பசங்க மேல கன்சர்ன் இருக்கும். ரூடியஸ் அவங்களோட ரொம்ப க்ளோஸா போனா உன்னை சூப்பர்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களான்பா. அவன் ஒரு பசங்களுக்கு ஆபத்து வரப்ப நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதால அவங்களை காப்பாத்தவே போலான்பா. ரூடியஸ் அவங்கள பின்னால இருந்தே டவுட் இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது உதவி தேவைங்கிறப்ப நம்ம களத்துல இறங்கிக்கலான்பா. எரிஸ்க்கு தான் அது லைட்டா கடுப்பாகும். இதுக்கப்புறம் அந்த 3 பசங்களும் போறதை பார்த்துட்டு ரூஜர்ல அவனுங்க என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கானுங்க, சுத்தி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸுக்கு அவனுங்க பாட்டுக்கு ஓப்பனா கிளம்புறானுங்களேன்பா. திடீர்னு பார்த்தா ஒரு சலந்தி தாக்க வந்திருக்கும். ரூஜர்ட் காப்பாத்த களத்துல இறங்கலான்னு பாப்பான். ரூடியஸ் முதல்ல அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு பாக்கலான்ட்டு கொஞ்சம் பொறுமையா இருப்பான். இதுக்கு அடுத்து முன்னால ஒரு ஸ்னேக் வந்திருக்கும். காட்ல இது என்னடா அனகோண்டா போல இருக்குன்பா. ரோஜெட் மறுபடியும் ஃபைட்ல இறங்கலான்னு பார்த்தா ரூடியஸ் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு மனசுக்குள்ள அவங்களுக்கு உதவிங்கிறது சீரியஸா தேவைப்படும் போது களத்துல இறங்கிக்கலாம். இவன் அவங்களுக்கு காயப்பட்டான் கூட என் ஹீலிங் மேஜிக் மூலமா காப்பாத்திடலான்ட்டு இந்த பிளான் பர்ஃபெக்டான பிளான் நினைப்பான். பார்த்தா திடீர்னு கேப்லின் அடி வாங்கி தெரிச்சிருப்பான். எரிசன் ரூஜெட் டக்குன்னு ஃபைட் பண்ண போயிருப்பாங்க. ரூஜெட் ஸ்பைடரை கவனிச்சிருப்பான். எரிஸ் அந்த ஸ்னேக்கை போட்டு தள்ளியிருப்பா. கட் கிட்ட போய் நீங்க ஓகேவான்னு கேட்பான். அவங்க நல்ல சமயத்துக்கு வந்து காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றின்ட்டு. நீங்க டஃபா இருக்கீங்கன்பா. ரூடியஸ் இன்னுமே அந்த ஒரு டிராமால இருந்து வெளியே வந்த போல இருக்காது. ரோஜெட் நேரா வந்து ரூடியஸோட சட்டையை பிடிச்சிருப்பான். எதுக்காக தடுத்து அந்த பையனை நான் காப்பாத்திருப்பேன்லன்னா அவன் நம்ம காத்திருந்தா பெட்டரா ஒர்க் ஆகும்னு நினைச்சன்பா. ரோஜெட் உன் சுய விருப்பத்துக்காக ஒரு குழந்தையை சாக விட்டேன்ட்டு கோவப்படுவான். ரூடியஸும் மனசார மன்னிப்பு கேட்பான். கட்டுமே உங்க 2 பேத்துக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, எங்க ஃப்ரெண்டை நாங்க தான் காப்பாத்தாம போயிட்டோன்பா. ரோஜெட் அந்த குழந்தை உயிர் போயிடுச்சுங்கிறப்ப கட்லாம் வந்து கையை பிடிச்சிட்டு நாங்க குழந்தைகள் அட்வென்ச்சரஸ், இந்த வேலைக்குள்ள வந்தா எப்படி உயிர் போகும் எப்ப போகும்லாம் தெரியாது, நல்ல வேலையை நீங்க வந்து காப்பாத்துனீங்க, இல்லைனாலும் அட்வென்ச்சரஸ் சாகறது தானே, இதுல இருக்க கஷ்டம் தெரியாதான்ட்டு ரொம்ப கதரை எழுக ஆரம்பிச்சிருப்பான். ரூஜெட் ரூடியஸை விட்டுருப்பான். கட் தோல்ல ரூஜெட் கை வச்சுட்டு அவன் பேரு கட் தானே, நான் உன்னை குழந்தையா பார்த்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, நீ ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வாரியர்ன்பா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேத்தையுமே அவன் ஃப்ரெண்ட் சடலத்தோட தாட்டி விட்டு திரும்ப 3 பேரும் சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு திரும்ப சண்டை போடுற சவுண்ட் கேட்கும். நம்ம அழுக போய் பாக்குறப்ப ரூஜெட் தான் இது ரெட் ஹுட் கோப்ரா, இது இந்த காட்டுல இருக்கணும் நான் எதிர்பார்க்கலேன்பா. ரூடியஸ் தான் அந்த மர்மமான மிருகமோன்பா. ரூஜெட் இந்த பார்ட்டியால அதை சமாளிக்க முடியாதுன்பா. எரி சீக்கிரமா அந்த விஷயத்தை
விஷயத்துல ஏதாவது பண்ணணும்னா ரோடியஸ் ஜெயிப்பமான்னு கேட்டா ரோஜெட் கண்டிப்பான்பா. ரோடியஸ் அப்ப களத்துல இறங்கலாமான்ட்டு அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணுவான். ரோஜெட் அவன் ஸ்பியரை வச்சு சைட்ல கிழிச்சு விட்டுருவான். எரிஸ் அது கூட ஃபைட் பண்ணலான்னு போனா அவ வச்சிருக்க கத்தி அதோட தோல்குள்ளும் கூட இறங்காது. அதுகிட்ட அடி வாங்கி பறந்துருந்தாலும் நல்லாவே பேலன்ஸ் பண்ணி நின்றுப்பா. ரோடியஸ் தாக்கலான்னு போனா அது திடீர்னு கிரவுண்ட் வழியா வந்து தாக்க வந்திருக்கும். ரோஜெட் டக்குன்னு முன்னால வந்து அதை தடுத்திருப்பான். எரிச கூப்பிடவும் அவ எப்படியோ ட்ரை பண்ணி அதை 2 துண்டாக்கி இருப்பா. அவன் ரோடியஸ்ங்கவன் அவன் அதோட தலைக்கு கீழே பெரிய ஓட்டையவே போட்டு விட்டுருப்பான். எரிஸ் அதை அசைவு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்ட்டு எக்ஸைட் ஆவா. ரோடியஸ் நீங்க இல்லாம அதை ஜெயிச்சிருக்க முடியாதுன்பா. ரோஜெட் லேட்டா வந்துட்டோன்பா. பார்த்தா பார்ட்டில இருந்த எல்லாரும் சேர்த்திருப்பாங்க. இதுக்கப்புறம் திரும்ப கில்டுக்கு வரப்ப இந்த குதிரை தலையா இருக்கான் பாருங்க, அவன் வம்படியாவே கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, சி ரேங்க் ஜாப்ஸையும் எஃப் ரேங்க் ஜாப்ஸையும் ஸ்வாப் பண்ணிக்கலாங்கிற போல அந்த பிளானை கண்டுபிடிச்சிருப்பான். இதை கில்ல சொன்னா உங்களோட லைசன்ஸ் காலி, அப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் உங்களால எந்த கில்லையும் சேர முடியாது, அதுக்கு மாறா நீங்க எனக்கு பணம் கொடுத்தா போதும்னு சொல்லி பேரம் பேசுவான். ரோடியஸ்க்கு இந்த விஷயங்கள் ரொம்பவுமே ஆத்திரத்தை கிளப்பி விடும். இந்த இடத்துல வச்சு ரூஜெடுக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்லைங்கிற போல நினைப்பான். எரிஸ் வந்துட்டு அடுத்து என்ன ஆகும்னு கேட்டா ரோடியஸ் ஒன்னும் கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ட்டு இந்த பிள்ளைய காப்பாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போக இந்த மொத்த டவுனையும் நான் காலி பண்ண தயாருன்னு நினைப்பான். டக்குன்னு ரூஜெட அவனோட ஐடென்டிட்டியை வெளிக்காட்டி சுத்தி இருக்க மொத்த பேத்தையும் அலற விட்டுருப்பான். அந்த குதிரை தலையெல்லாம் நீ தான் டெட்ன்னு சொல்லி நம்பாம போனதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் இதை தப்ப பண்ண மாட்டேன், நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்பா. ரூஜெட் பயங்கரமா வார்னிங் கொடுப்பான். இங்க பாரு, இந்த பசங்களோடதோ இல்ல என்னோட லைசன்ஸோ கேன்சல் ஆச்சுனா இல்ல அது வேற பக்கம் போய் தடை செய்யப்பட்டிருக்குன்னு தெரிய வந்தாலும் கூட உன்னை மொத்தமா காலி பண்ணிடுவான்ட்டு கார்ட்ஸ் வரவும் கிளம்பியிருப்பான். இந்த இடத்துல அந்த கர்ட்டும் இன்னொரு பையனுமே பயந்துருக்கு. அதை பார்த்துட்டு ரூடியஸ் ஏண்டா உங்களை அவன் தானே காப்பாத்துனா, நீங்க ஏண்டா அப்படி பயப்படுறீங்கன்னு கேட்பான். அவங்க சாரிங்கவும் ரூடியஸ் மறுபேச்சு பேசாம கிளம்பியிருப்பான். எரிஸ்லாம் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிருப்பா. கட்டுக்கெல்லாம் அவன் மேலே அவனுக்கு கொஞ்சம் கோவம் இருக்க போலதான் இருக்கும். இதுக்கப்புறம் நைட் ஆகியுமே அவனை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க 2 பேரும். ஒரு கட்டத்துல ரூஜெடே வெளியே வந்திருப்பான். ரூடியஸ் சரி சங்கைனிக்கு சொல்லிட்டு முன்னால போவான். ரூஜெட என்ன மன்னிச்சிருங்கன்பா. ரூடியஸ் ஆக்சுவலா இங்க செல்ஃபிஷா நடந்துகிட்டது நான் தான், உங்ககிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும்பா. ரூஜெட் சின்ன பையனா உனக்கு தேவையான எல்லாமே நீ பண்ணிருக்க, நீ எவ்வளவு கவலைப்படுறீங்கிறதே புரியாம போச்சு. ஆனா டவுன்ல வச்சு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட் நீ எப்ப அவனை கொல்லணும்னு நினைச்சியோ அதை சென்ஸ் பண்றப்பவே நான் உன் தீர்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு ரூடியஸ் தோல்ல கை போட்டு உனக்கு பிடிச்ச உன்னை பாதுகாக்க டெஸ்பரேட்டா இருக்க பாத்தியான்பா. எரிச பார்க்கவும் அவளும் பாப்பா. ரூஜெட் நீ ஒரு விஷயத்த பாதுகாக்க போராடுறப்பவே வாரியர் தான், நான் தான் உன்னை குழந்தைய பார்த்து தப்பு பண்ணிட்டேன்ட்டு சாரி கேட்பான். ரூடியஸ் வாரியரா இருக்குன்னா உன் தரப்புக்கு என்னதான் கேட்பான். ரூஜெட் வாரியரா இருக்கதே ஒரு பிரைட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். வாரியர்ஸ் அவங்களோட குழந்தைகளையும் காம்ரேட்ஸையும் பொக்கிஷம் போல பாதுகாப்பாங்க. அந்த ரத்தம் தான் எனக்குள்ள ஓடுது. நான் ஒரு வாரியர். உன்னால என்னதான் என்னோட நல்ல பேரை காப்பாற்ற முடியல, மீட்க முடியலனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். நான் அதுக்கு கைமாற உங்ககிட்ட இருந்து திருப்பி எதுவும் கேட்க போறதில்ல. சூப்பர்க்கான ரெப்புடேஷன் வரலைனாலும் பரவாயில்ல, நீ எதை பாதுகாக்க விரும்புறியோ அதை பாதுகாக்க பாருன்பா. ரூடியஸ் கண்டிப்பா தேங்க்யூ. அப்ப சூப்பர்க்கான பேரை மீட்டெடுக்கவும் நான் என்னால முடிஞ்சதை செய்வேன்பா. ரூஜெட் நீ எதுவும் கத்துக்கல போலயே, என்ன பார்க்கும்போது நம்பிக்கையே இல்லாத போல இருக்கான்பா. ரூடியஸ் நான் உனக்கு திருப்பி செய்யறேன்னு சொல்றதுக்கு காரணமே உன்னை நம்புறதாலதான்பா. ரூஜெட் பிடிவாதக்காரனா இருக்கீங்கவா. ரூடியஸ் உங்களை விட இல்லைன்பா. 2 பேரும் சந்தோஷமா சிரிப்பாங்க. 2 பேரும் கை கோர்க்கிறத பார்த்துட்டு எரிசும் வந்து கை வச்சிருப்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள பிரைட்னு ரூஜெட் எதை சொல்ல வரான்னு தெரியல, ஆனா அந்த ஒரு மொமெண்ட் நேர்மையா சொல்றேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுன்பா. எரிஸ் 2 பேரும் என்ன பண்றீங்க, 2 பேத்து கைக்கு மேல நான் கை வச்சிருக்கேன் பாத்தீங்களான்பா. 3 பேரும் ஹாப்பியா சிரிப்பாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் ரூடியஸ் ரூஜெட பார்த்துட்டு யோ தலை என்னையா பண்ணி வச்சிருக்கீன்பா. அவனும் ஷேவ் பண்ணிட்டேன், ஏன்னா முடிய பார்த்து அவங்க அவ்வளவு பயந்தாங்கல்லன்பா. எரிஸ் இது பார்க்க நல்லா இருக்குன்பா. ரூடியஸே மனசுக்குள்ள நிஜமாவான்னு நினைப்பான். டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரவும், இந்த நருட்டோல எப்படி ஹெட் பேண்ட்ஸ் இருக்கும் அது போல ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்து அவனோட 3வது கண்ணையுமே மறைக்க வச்சிருப்பான். எரிஸ் இது என் தலையில இருக்க போலவே இருக்கு பாத்தியான்பா. ரூஜெட் சந்தோஷப்படுவான். ரூடியஸ் இப்ப வரைக்கும் ஒவ்வொன்றையும் நானே முடிவெடுத்து பண்ணிட்டு இருந்தனால இதுல பல பேருக்கு பல குழப்பம் இருந்துச்சு. அதால விஷயங்களும் யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் மோசமாச்சுன்னா 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒத்துமையா ஒரு முடிவுக்கு வரலான்பா. இதை மத்த 2 பேரும் ஏத்துப்பாங்க. ரூடியஸ் இது நம்ம டெட் அண்ட் டீமுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு ஆரம்பமா வச்சுக்கலாம். நம்மளோட முதல் இலக்கே ஆசுரா கிங்டம் தான்பா. இதுக்கப்புறம் 3 பேரும் டிராவல் பண்ணி போறது, நைட் சாப்பிடுறது, அப்புறம் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. எரிஸ் பொண்ணுங்கிறனால தனியா குளிக்கணும். ரூடியஸ் வந்து எட்டி பார்க்கலான்னு நினைப்பான். பட் ரூஜெட் அதுக்கெல்லாம் விடாம தூக்கிட்டு போயிருப்பான். இதுக்கப்புறம் எரிஸ் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனா ட்ரையல் ரூம்ல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் மாத்தும் போது பாப்பாங்க இல்லையா, ஒரு கட்டத்துல அவ மாத்திரக்கு முன்னாலே ஓபன் பண்ணி விட்டுருப்பான் ரூடியஸ். அவ சப்புன்னு வச்சதுல கண்ணா வீங்கி இருக்கும். இதுக்கப்புறம் 3 பேருமே அந்த லிசார்ட்லயே டிராவல் பண்ணி கிங்டம் கிட்ட வந்திருப்பாங்க. இந்த இடத்துல சில்ட்ரன் அண்ட் வாரியர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கடைசியா ராக்ஸி அந்த டுவார்ஃப் அண்ட் எல்ப்ஸோட சேர்ந்து கப்பல்ல பிரயாணம் பண்ணி வர போல காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.